டிஃப்ரெண்ட் லெவலில் யோசிச்சிருந்தாங்க. எப்படி சொல்றது, நிறைய டெக்னிக் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஐடியாவாக யோசிச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே வந்து எந்த போர்ஷனுமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக எல்லாத்தையும் கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் நல்ல ட்விஸ்ட்டோட நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வடிவேலாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. சுந்தர்சி சூப்பர், செமையாக வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவர் ரொம்ப அண்டர் ரேட்டட் டைரக்டர்னு நான் நினைக்கிறேன். இது அரண்மனை மாதிரி பே பண்ண மாதிரி இருக்காம படத்தில் நிறைய ட்விஸ்ட் வச்சு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா போர் அடிக்காம என்கேஜிங்காக ஃபேமிலி ஆடியன்ஸ் செமையாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கு படம். ஓகே, தேங்க்யூ. பின்னர் தலைநகரம் படத்துக்கு அப்புறமா சுந்தர்சி வடிவேலோட காம்பினேஷன் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இது விண்டேஜ் வடிவேல் அப்படியே எடுத்து வந்திருக்காரு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வடிவேல் வந்து படம் ஃபுல்லாவே டிராவல் பண்றாரு. கொஞ்சம் ஃபுல்லா டயலாக் டெலிவரி எல்லாமே செமையா இருக்கு. எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. நல்லா ஒழுந்து சிரிச்சோம், என்ஜாய் பண்ணோம். நல்லா